வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லால் சலாம் படத்தோட லேட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா லால் சலாம் படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த படத்தில் மெயினாக பேசுனது அவங்க பாலிடிக்ஸ் தான். ஒரு ஹிந்து முஸ்லீம் அந்த ரிலிஜனல் பாலிடிக்ஸ் பற்றி தான் பேசியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவரோட ஸ்பெஷலாக பேருன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அவர் படம் ஃபுல்லாக தான் வந்துக்கிட்டே தான் இருக்கார். அவரோட இந்த படத்தில் எனக்கு அவரோட சின்ன சின்ன ஒரு சைல்டிஷாக ஒரு குழந்தையா ஒரு இது காமிச்சது வந்து எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட இது வரைக்கும் அவரை பார்க்காத ஒரு குழந்தைத்தனமான ஒரு இதில் நம்ம பார்ப்போம். பிகாஸ் அவர் ஆக்ஷன் எவ்வளவோ பண்ணி பார்த்துருவோம். பட் அந்த குழந்தைத்தனமான ஒரு அப்பான்ற ஒரு இது வந்து கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தார். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் விஷ்ணு விஷால் அண்ட் விக்ராந்த் உண்மையாக சொல்ல போனால் விக்ராந்த் இந்த படத்தில் ஒரு கேமியோ ரோல் தான். பிகாஸ் அவரோட கொடுக்கப்பட்ட ரோல் ரொம்ப கம்மியான ரோல், ரொம்ப சின்னதான ரோல். லாஸ்ட் 30 மினிட்ஸ் தான் அவர் ரோலே ரொம்ப நிறையா இருக்க மாதிரி இருக்குது. பட் விஷ்ணு விஷால் தான் இந்த படம் ஃபுல்லாக ட்ராவலர். அவரோட கதை தான் நல்லா போகுது. பட் அவரோட ஆக்டிங்கும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் மெயினான ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஆக்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு என்ன தரணுமோ அதை எல்லாமே சூப்பராக தந்துருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் மெயினாக இந்த படத்தில் லாஸ்ட் 30 மினிட்ஸ் எப்படின்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியர்லேருந்து 5th கியர் போகிற மாதிரி தான் இந்த படம். பிகாஸ் ஒரு ஃபஸ்ட் கியர்லேருந்து ஹாஃப் இன்டர்வல் வரப்போ 3rd கியர் வரப்போ அதுக்கப்புறம் ஃபுல் மற்ற செகண்ட் ஹாஃப் போகிறப்போ ஒரு 4th கியர்லேருந்து 5th கியர் போகிற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் படம் அந்த மேலே கீழே பீக் ஆகாமல் ஒரே லென்த்தாக தான் மேலே போயிட்டு இருந்துச்சு. பிகாஸ் இன்டர்வல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் ஸ்லோவாக ஒரு மாதிரி சில இடத்துல ஸ்லோவாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து படம் ஒரு பீக்கு தான் போகுது. அந்த மெயினாக லாஸ்ட் 30 மினிட்ஸ் ஒரு படத்தோட பீக்குன்னு தான் சொல்லணும். பிகாஸ் லாஸ்ட் 30 மினிட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்ததுக்கப்புறம் ஓகே ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் பட் லாஸ்ட் 30 மினிட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு கேர்ஸ் ஒரு சாப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா செகண்ட் ஹாஃப் தான். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்தோட மெயின் ப்ளஸ்ஸே நான் சொல்லுவேன். அண்டு இந்த படத்தில் ஒரு கேமரா வரோட சரி எல்லாமே சூப்பராக பண்ணிருந்தாங்க. ஆர்ட் ஒர்க், செட் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி நான் படம் பார்க்குறப்ப யோசிச்சுட்டே இருந்தேன்னா எப்படி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து அவ்வளோ க்ரௌடு ஒரு திருவிழாலாம் நடந்திருக்கு. அவ்வளோ க்ரௌடுக்குள்ள வச்சு எப்படி அவங்க எடுத்தாங்க மேனேஜ் பண்ணாங்கன்னா இந்த எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் ரஹ்மான் அவரோட சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதில் நான் மெயினாக டிசப்பாயின்ட் பண்ணது ஏப்புள்ள அந்த பாட்டு அது அமீன் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். சிட்ஸிராம் வாய்ஸில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஆசையாக இருந்த தேட்டரில் போய் கேட்கலான்னு பட் பார்த்தா அவர் அமீன் வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப டிசப்பாயிண்ட் தான் ஆயிடுச்சு. அண்ட் மற்ற எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ஜலாலி பாட்டை வந்து அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணலாம் தான் தோணுச்சு. அது வந்து அவங்க அந்த ஃபைட் நடக்கிற இடத்துல அது பாட்டாக போடாமல் அதில் ஒரு அது வெறும் ஜலாலின்ற அந்த வார்த்தையை வச்சு அது ஒரு பீட்டாக போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு தோணுது. அண்டு தேர் திருவிழா எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்குறப்ப இந்த பாட்டு அவ்வளோவா பிடிக்கல. பட் தேட்டரில் பார்க்குறப்ப இந்த தேர் திருவிழா சாங் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் சங்கர் மகாதேவன் வாய்ஸில் அது ஒரு பீக்குன்னு நான் சொல்லும். அந்த படத்தில் ஒரு நெகட்டிவ்னு பார்த்துட்டோன்னா மெயினான நெகட்டிவ் எடிட்டிங் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அது அவங்க எப்படி நம்ம ஹிந்தியில் பேசினா கீழே ஃபாண்ட்ஸ் போடுவாங்கல்ல, நம்ம ஃபாண்ட்ஸ்லாம் போடுவாங்க. அந்த ஃபாண்ட்டே ஒரு மாதிரி ரெகுலர் ஃபாண்ட்டாக பேசிக் ஃபாண்ட்டாக போட்டாங்க. அது படத்துக்கு சூட்டே ஆகாத மாதிரி இருந்துச்சு. அந்த எடிட்டிங் ஒழுங்காகவே கட் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில இடத்துலலாம் கலர் கிரேடிங் ஒழுங்காகவே பண்ணல. ஒரு சீன்லாம் டக்குன்னு கலர் கிரேடிங் மாறிக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு மாதிரி எடிட்டிங்லாம் எனக்கு கடைசி வரைக்கும் ரொம்ப மோசமாகவே இருந்துருக்கு. அண்ட் சில இடத்துல வந்து கண்டினியூட்டி மிஸ்டேக் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எடிட்டிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தேன். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. படத்துக்கு என்ன தேவையோ கொடுத்தது. பட் நம்ம நான் வச்சுக்கிற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எதுவுமே இல்லை. எனக்கு நான் வச்ச மாதிரினா அந்த தேர் திருவிழா லாஸ்ட்டில் வந்து அந்த தேர் திருவிழா பாட்டு மட்டும் அதை பிஜிஎம்மாக போட்டிருப்பா அது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அண்ட் பாயோட பாட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் பிஜிஎம் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணினா ரொம்ப இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. அண்டு எனக்கு ஐஸ்வர்யா அவங்க எடுத்த விதம் எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்டு முடித்த விதம் கன்க்ளூஷன் இப்போ நம்ம நிறையா வாட்டி சொல்லியிருப்போம் ஒரு படத்துக்கு வந்து ஒரு படம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்குன்னா ஓப்பனிங்கு இல்லை இன்டர்வல் இல்லை வந்து எண்டிங் கிளைமேக்ஸ். இந்த படத்தில் வந்து எண்டிங் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அதுவும் இல்லாமல் லாஸ்ட் 30 மினிட்ஸ் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்ததுக்கப்புறம் ஓகே ஒரு ஆவரேஜான படம்ன்றது இது எனக்கு அந்த செகண்ட் ஹாஃப் 75% முடிஞ்சு லாஸ்ட் 30 மினிட்ஸ் படம் பார்க்குறப்ப செம்ம படம்ன்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது இந்த படத்தில் வந்து டைலாக்ஸ் ஒவ்வொன்றும் சூப்பராக இருந்துச்சு. அது சூப்பர் ஸ்டார் பேசுகிற எல்லா டைலாக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயத்த ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டாரை வச்சுட்டு சொல்கிறது வந்து ரொம்ப சொன்னாதான் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகுன்றது ஒன்று இருக்குது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எனக்கு ஏன்னா இன்னொன்று என்ன குறையா இருந்துச்சுன்னா விக்ராந்த் அவருக்கு வந்து அவர் கொடுத்த கேரக்டர் அவர் சூப்பராக பண்ணிட்டார். பட் அவர் இன்னும் கொஞ்சம் கேரக்டர் டெப்த்து கொடுத்துட்டோம்.
விஷ்ணு சாருக்கு அவர் கொஞ்சம் ஈக்குவலான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கலாம். பிகாஸ் விக்ராந்த் இந்த இது அவர் ஒரு கேமியோ மாதிரி வர மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெயினாக இந்த படத்தில் வந்து ட்விஸ்ட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வர ட்விஸ்ட் அதான் லாஸ்ட் 30 மினிட்ஸ் செம்மையாக இருக்கும். நீங்கள் நம்பி போய் பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். படம் வந்து ஒரு செட் பண்ணுது, ஒரு பேஸ் செட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு 4th கியர் போகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட் 30 மினிட்ஸ் 5th கியர் தான். லாஸ்ட் 30 மினிட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து 2nd கியர், 3rd கியர், 4th கியர், 5th கியர் அந்த மாதிரி தான். நம்ம டக்குன்னு மேலே போயிட்டு வரதில்ல. ஒரே ஃப்ளோவாக தான் போயிட்டு இருக்கு. அதே இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்ட் இந்த படம் நல்ல படம். நீங்கள் எல்லாருமே பாருங்கள். இந்த படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாலாம் இல்லை. ஒரு ரிலீஜனல் கலந்த ஒரு பாலிடிக்ஸ் பேசுகிற படத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா இருக்குது. அதுதான். அண்ட் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எல்லாரும் போய் பாருங்கள். பார்த்துருந்தா கன்ஃபார்ம் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. அண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கேன் நம்புறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். பை.